கஷ்டப்படுற பசங்க பூர வீட்டில் இங்கே ஏரிய இடத்துல படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை டேபிள் லேம்ப்க்கு வெளிச்சம் பத்தலை, ஓகே, அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எந்த பிராண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி வரக்கூடிய லைட்ஸுங்களுக்கு அலுமினியம் பேனல்ஸ் தரது கிடையாது. இந்த ஃபேன்லேயே இந்த பிராண்டில் ரொம்ப யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்க ஃபேனு இந்த ஃபேன். இது வந்து ஒன்லி டிசியில் மட்டும் ரன் பண்ணக்கூடிய ஃபேனு. எல்லாருக்குமே நிப்போ பேட்டரிஸ் தெரியும். நிப்போ பேட்டரிஸ் அந்த பேட்டரியோட குரூப் கம்பெனி தான் இது. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படி எல்லாருக்குமே ஒரு காமன் யூட்டிலைசேஷன் ஆகிடுச்சோ அதுமாதிரி சோலாருங்கிறதும் காமன் தான். ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு சோலார் ப்ராடக்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் வீடியோ பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கும்பகோணம் தான் வந்திருக்கோம். லூம் சோலார் அவரோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஹீரா கான் அப்படின்ற பிரதர். அவர் வணக்கம் பிரதர். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ரெனியூபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸில் நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்கணும்னு நினச்சிருந்தேன், அது என்ன பிரதர் வந்து ரெசம்பிள் கிரீன் பவர் சொல்யூஷன்ஸ்னால் என்ன மீனிங்? அது ரெசம்பிள் கிரீனுக்கு மீனிங் என்னன்னா பசுமை சார்ந்து அப்படிங்கிறது. கிரீனுங்கிறது ஆக்சுவலாக பசுமைங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ பசுமை சார்ந்துங்கிறது தான் இந்த ரெசம்பிள் கிரீனுங்கிறதுக்கு மீனிங். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலி நம்ம ஒரு பேசிக்கலி ஒரு இன்ஸ்டாலருக்கு அப்புறம் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அது ஒரு நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன வில்லேஜஸ்க்கும் இந்த ப்ராடக்ட் கொண்டு போகணும்னா அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸை இதை பூஸ்டப் பண்ணால் தான் இதை கொண்டு போக முடியும். ஓகே, அங்கே இருக்கிற வில்லேஜஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக டிஸ்ட்ரிபியூஷனில் சேர்த்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸோ லூம் சோலார் பேனல்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு குடிசை வீடுங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு சோலார் ப்ராடக்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். இப்போது எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் கோட் பண்ணுறப்பே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும், அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை இயர்ஸில் அவங்க எடுக்க முடியும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கிராஃபை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். என்ன ரீசனுக்காக நாங்கள் சோலார் போடணும்? இப்போ நான் இருக்கேன், ஒரு நார்மல் மேன் தான் நான், ஸோ வச்சுக்கோங்க, என்ன ரீசனுக்காகலாம் போடணும் சொல்லுங்கள். எல்லாருக்குமே சோலாருங்கிறது ஒரு காமன், எல்லாருமே கண்டிப்பாக அவசியமானது. யார் தற்சார்பு வாழ்க்கைக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்களோ கண்டிப்பாக தற்சார்பு வாழ்க்கைங்கிறது இன்றியமையாதது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அதை பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ சோலாருங்கிறது இவங்க தான் யூஸ் பண்ணணும், அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படி எல்லாருக்குமே ஒரு காமன் யூட்டிலைசேஷன் ஆகிடுச்சோ அதுமாதிரி சோலாருங்கிறதும் காமன் தான். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஒரு பேனல் 2 பேனல்லேருந்து போகணுன்னா அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க யூபிஎஸ் இன்வெர்ட்டரை சோலாராக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு சோலாராக அப்கிரேட் பண்ணுறது, அடுத்த செகண்ட் ஸ்டெப்பு ஒரு பேனல் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு அடுத்த பேனல் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சிஸ்டமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அது ஒரேடியாக பண்ணணுங்கிறது இல்லை. அது சோலார் வந்து லைக் ஸ்ட்ரீட் லைட்டு, விவசாயத்துக்கு, ஒரு சில இடத்துல பவர் சோர்ஸே இல்லாமல் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி சப்ளையே இல்லாமல் இருக்கும், வேறு ஏதாவது சம் அதர் இஷ்யூஸில் எலக்ட்ரிசிட்டி வாங்க முடியாமல் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல டெம்பரரியாவோ இல்லை பர்மனெண்ட்டாவோ சோலாரை மட்டுமே உங்களால் மெயின் சோர்ஸாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும் சோலார் மூலியமாகவே. அடுத்து சோலாரில் அதிகமாக யூசேஜ் பண்ணுறது வந்து வாட்டர் ஹீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போது எல்லாருமே எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சோலார் வாட்டர் ஹீட்டர் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அது சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஸ்டார்டிங் உங்ககிட்ட என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குது? ஸ்டார்டிங் வந்து ஒரு இன்வெர்டர் செட்டப் மாதிரி பண்ணணும், இனிஷியலில் ஒரு பேக்கப் வித்து சோலார் பேனலில் இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 35,000லேருந்து நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ அடுத்து உங்களுக்கு அந்த சர்க்யூட் பேசிக் அப்ளைன்சஸ்னால் லைக் டெய்லி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறது ஃபேன், அது எவ்வளோ ரூபாயிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங்? என்ன ப்ரைஸ்? அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டே அண்ட் நைட் சோலாரில் ரன் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டார்டிங் 75,000லேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன விதமான பொருட்கள்லாம் நீங்கள் சோலாரில் வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸு. இதில் மார்க்கெட்டில் அவைலபிள் உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே வித்து வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசம்பிள் கிரீன் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சோலார் ரிலேட்டட் அப்ளைன்ஸ்க்காகவே இருக்குது. ஸோ அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர், இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் என்ன ப்ராடக்ட் பிரதர்? இது எல்லாமே மித்தோ ப்ராடக்ட்ஸு. ஓகே, நம்ம எல்லாருக்குமே நிப்போ பேட்டரிஸ் தெரியும். நிப்போ பேட்டரிஸ் அந்த பேட்டரியோட குரூப் கம்பெனி தான் இது. ஓகே, ஸோ இது எல்லாமே சோலார் ப்ராடக்ட்ஸில் அவங்களோட நேம் வந்து மித்வா.
ஓகே. இந்த பிராண்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தான் ஸ்டாக்கிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு டியூப் லைட் 6 வாட் டியூப் லைட்டு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு சில தள்ளு வண்டிங்கெலாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். லைட் வெளிச்சதுக்காக ஒரு ஜென்செட் மாதிரி போய் வீட்டில் சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூப் லைட்ல கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணுவாங்க. ஆமா. அந்த மாதிரி தள்ளு வண்டிங்களுக்குலாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. இதுலயே உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி வந்துரும், சோலார் பேனல் செப்பரேட்டா வந்துரும். ஓகே. இது உங்களுக்கு 6 to 8 hours பேக்கப் தரும். வித் 1 year வாரண்டியோட வருது. 6 to 8 hours நிக்குமா சார்ஜ்? 6 to 8 hours பேக்கப் வரும். 3 modes ஆஃப் லைட் மோடு உண்டு. ஓகே. அதுல மினிமம், அப்புறம் மீடியம், அப்புறம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட் இருக்கு. ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் மோட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது சாலிடா உங்களுக்கு 6 to 8 hours பேக்கப் வரும் லோ பவர். இப்போ இது மட்டும் இல்ல சோலார் பேனல் ஒரு 10 வாட் பேனல் கூட வரும். அந்த 10 வாட் பேனல் மூலியமா இந்த லைட்டை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் கிடையாது, இதோட ஒரு 10 வாட் அடாப்டர் ஒன்று வரும். ஓகே. அது மூலியமா நீங்க எபில்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பிரதர் உங்ககிட்ட? இதோட காஸ்டிங் வந்து 4200 கிட்ட வரும். ஓகே. இது கூட என்ன நல்லா தருவீங்க? இது கூட ஒரு பேனல் வரும், 10 வாட் பேனல் வரும். அது ஒரு அலுமினியம் ஃபினிஷிங் பேனல் வித் எல்லாத்துக்கும் சேர்த்து 1 year வாரண்டி வரும். இதோட ஒரு யூனிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, இதுல உங்க மொபைலையும் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். வித் யூஎஸ்பி கேபிளோட வந்துடும். யூஎஸ்பியில் சார்ஜ் போடுறது எல்லாமே இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு பவர் பேங்க் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல பெரிய சைஸு, இதுக்கு அடுத்து மீடியம் சைஸ் இருக்கு, அது இது. ஓகே. இதோட பிரைஸ் பிரதர்? இது உங்களுக்கு 3500 வரும். ஓகே. இதுவும் கூட பேனல் இதோட வந்துடும். இதுக்கும் அதில் இருக்கிற மாதிரி சேம் மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இபிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு 8 வாட்டுக்கு பேனல் வரும். ஓகே பிரதர். இதுவும் சேம் 1 year வாரண்டி. இப்போ இதுக்கு அடுத்து சின்ன சைஸ், இது ஸ்மால் சைஸ். இது வந்து ஒரு 1 வாட் எல்இடியோட வரும். இதுல 2 டைப் ஆஃப் மோட் உண்டு. ஓகே. வித் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி, மொபைல் சார்ஜிங்கும் வந்துடும். பிளஸ் அதே மாதிரி இவி எலக்ட்ரிசிட்டி அடாப்டரும் வந்துடும். பேனலும் கூடவே வந்துடும். மொபைல் கேபிளும் கூடவே வந்துடும். இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 years வரைக்கும் வாரண்டி. 1800 கிட்ட வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு சோலார் ஃபேன். சோலார் கம் டிசி ஃபேன், ஏசி ஃபேன் இது. ஓகே. இது சோலார் பேனல் செப்பரேட்டாக நம்ம வாங்குற மாதிரி வரும், வித் பேக்கப்போட வரும். இதுலேயே கீழே வந்து நம்ம லெட் ஆசிட் பேட்டரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த 7H பேட்டரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லித்தியம் அயன் பேட்டரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு சோலார் பேனல்லையும் ரன் ஆகும், எலக்ட்ரிசிட்டிலையும் ரன் ஆகும். இப்போ லெட் ஆசிட் பேட்டரியில் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours இதில் பேக்கப் வரும். ரிமோட் ஏரியாவில் இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இதுமாரி மொபிலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்மால் சைஸ் ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லித்தியம் அயன் பேக்கப்போட வந்துடும். எலக்ட்ரிசிட்டிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சோலார் பேனல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு லித்தியம் அயன் பேக்கப்போட வந்துடும். சென்டரில் உங்களுக்கு ஒரு 3 வாட் எல்இடி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அலுமினியம் பிளேடு உள்ள ஃபேனு. ஸோ இது வந்து வித் உங்களுக்கு வாரண்டியோட வருது. இது ப்ரைஸிங் அரௌண்ட் 1900 ஸ்டார்டிங் இருக்குது. ஏசி டிசி வித் லித்தியம் அயன் பேட்டரி வரனால இதோட காஸ்டிங் கூட, பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும். இப்போ நீங்கள் கேரவன் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க மாதிரி பர்சன்ஸ் இந்த ஃபேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேனு ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டிரைவர் சீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஃபர்ஸ்ட் சீட்டு பக்கத்துலேயோ இதை வச்சுட்டு மேலே ஒரு பேனல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, டிராவலர்ஸ் நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன், அந்த கேபிள் கொண்டு வந்து ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணிட்டா போதும், சோலார் மூலியமா சார்ஜ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கப்போட கிடைச்சிடும். இந்த ஃபேன்லேயே இந்த பிராண்டில் ரொம்ப யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்க ஃபேனு இந்த ஃபேன். இது வந்து ஒன்லி டிசியில் மட்டும் ரன் பண்ணக்கூடிய ஃபேனு. ஓகே. இது வந்து என்னன்னா ஒரு பெடஸ்ட்ரல் ஃபேன். நீங்க இந்த ஃபேன் வந்து ஒரு டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெடஸ்ட்ரல் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் பர்பஸ். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கனால நீங்கள் ஹைட்டை வந்து ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், ஹைட்டை இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி டூயல் பர்பஸ் உள்ள ஃபேனு. உங்களுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட் மட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இதோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு 2200 வரும். இது எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும்? இதில் வந்து யூஸ் பண்ணுற பேட்டரி பொறுத்து. இதில் பேட்டரி பேக்கப் எதுவுமே வராது, ஜஸ்ட் ஃபேன் மட்டும்தான். இது ஒரு பிஎல்டிசி ஃபேன், டிசி ஃபேன் கிடையாது, பிஎல்டிசி ஃபேன். இது 12 வோல்ட் இன்புட்ல ஒரு நல்ல லைஃப் ஸ்பேன்ல ரன் ஆகும். இந்த ஃபேன் ஒன்லி டிசியில் மட்டும் ரன் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் இது. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? இதோட பிரைசிங் வந்து உங்களுக்கு 2200 இருக்கு. ஒரு ஜஸ்ட் 50 வாட் பேனலை கனெக்ட் பண்ணி இந்த ஃபேனை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன்ஸ் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே லைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு இன்வெர்டர் பல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்வெர்டர் பல்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்வெர்டர் பல்பு நம்ம ரெகுலர் யூசேஜ் எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மித்வா பிராண்ட்
பிராண்ட் உள்ள இன்வெர்டர் பல்பு 9 வாட் உள்ளது. இதில் எல்லாருமே கொடுக்குறாங்களே, இதில் என்ன ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷனல் யூனிக் செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். வித் 1 இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் வந்து 350 rupees வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எவ்வளோ நேரம் சார்ஜ் கரண்ட் பொசிஷன் நிற்கும்? இது அரௌண்ட் உங்களுக்கு 4 to 5 hours பேக்கப் வரும். இது ஒரு ஏசி-டிசி பல்புன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறது டிசி பேட்டரி மூலியமாக ரன் ஆகும், லித்தியம் அயன் பேட்டரி மூலியமாக ரன் ஆகும். பட் சார்ஜிங் எல்லாமே உங்களுக்கு ஏசி மூலியமா, ஒரு நார்மல் ஏசி ஹோல்டரில் இதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது ஒரு டார்ச் லைட், லித்தியம் அயனுக்குள்ள சார்ஜர் உள்ள டார்ச் லைட் இது. ஓகே. ஸோ டார்ச் லைட் நம்ம காமனாக பார்க்குறது ஒரு ஆல்கலைன் பேட்டரி, நார்மலாக நிப்போ பேட்டரி, பேனாசோனிக் பேட்டரி வச்சு நம்ம டார்ச் லைட் பார்த்துருப்போம் மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் மித்துவா பிராண்டு, அதாவது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் உள்ள பிராண்ட் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி உள்ள டார்ச் லைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சோலார்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கப் டைம் வந்து உங்களுக்கு இது 3 டைப் ஆஃப் மோடு வரும். ஸோ இதோட பேக்கப் டைம் வந்து உங்களுக்கு சாலிடாக 6 to 8 hours பேக்கப் வரும். இதோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு 800 வரும். பட் இதுவும் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி, ஓகே, பட் வித் பேனலோட வரும். ஸோ சோலார் பேனல் இதில் இது வந்து சோலார் ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், இது சோலார் ஆப்ஷன் இருக்குது டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட்டில் ஒரு யூனிக் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ப்ளஸ் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு 3 watt பிரைட்னஸ் வர மாதிரி லைட் செட்டப் ஒன்று வரும். குவாலிட்டியாக இருக்கும், லைட்டு பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டார்ச் லைட்டு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கு. இப்போ சைட்லேயும் இது டார்ச் லைட் வந்துடும், 2 பக்கமும் வரும் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு டேக் வேணும்னா டேக் மூலியமா இதை கனெக்ட் பண்ணி ஷோல்டரில் மாட்டிக்கலாம். சோலார் பேனல் கூடவே வந்துடும். இந்த பின்னை எடுத்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் அடாப்டர் இது. உங்களுக்கு ஒரு நார்மல் அடாப்டர் வித் யூஎஸ்பி போர்ட்டோட வந்துடும். டார்ச் லைட் இல்லைன்னா உங்கள் மொபைலை கூட நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் பண்ணி இது மூலியமா நீங்கள் எலக்ட்ரிசிட்டிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டியோட வரும். ப்ளஸ் இதோட ப்ரைஸிங் வந்து 1800 ஸ்டார்டிங் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியதும் ஒரு வகையில் ஒரு டார்ச் லைட், நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேவை ரிமைன் பண்ணக்கூடிய ஒரு ராந்தல் விளக்கு மாதிரி. ஆமாம், ஒரு லேண்டன் டைப் தான் இது. ஸோ இதில் வந்து சேம் எல்லாத்துலேயும் வர மாதிரி எலக்ட்ரிசிட்டிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சோலார்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஓகே, மொபைலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அலுமினியம் பேனலோட வந்துடும். இதுவும் ஒரு 8 watt பேனல், பாலிகிறிஸ்டலின் பேனலும் இதே கொடுத்துட்றாங்களா ஃப்ரீயா? ஆமாம், இது எல்லாமே பேனலோட வந்துடும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட வரும். இது ஒரு அலுமினியம் ஃபினிஷிங் உள்ள பேனல். மற்ற எந்த பிராண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி வரக்கூடிய லைட்ஸுங்களுக்கு அலுமினியம் பேனல்ஸ் தரது கிடையாது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூனிக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த லைட்டை நீங்கள் டாப் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டம் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லேண்டன் டைப் வேணும்னா இப்படி தூக்கிட்டு போகலாம், இல்லை எனக்கு வந்து மாடர்ன் டைப் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தூக்கிட்டு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா காலத்து விளக்குலலாம் அப்படியே சிம்னி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பிரைட்னஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டைப் தான் இது. ஓ, உங்களுக்கு டியூன் பண்ணுற மாதிரி. ஓ, சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற போட்டு, இது உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு, இது சுவிட்சு, இது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். சோலாரும் அதில் அதே பின் தான், இதுவும் அதே பின் தான். ஆமாம். ஸோ அது ஏசியோ சோலாரோ, ஏசியும் சார்ஜ் பண்ணலாம். ஏசினா உங்களுக்கு அடாப்டர் வந்துடும், ப்ளஸ் இதோட உங்களுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி கேபிளும் வந்துடும். இதிலே நீங்கள் கேபிள் தனியாக வாங்கணும் தேவையில்லை, உங்கள் மொபைலுக்கு இந்த கேபிள் மூலியமாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பேனல் மூலியமா பண்ணணும்னா பேனல் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். 1 year வாரண்டியோட வரும். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 2500 வரும். ஓகே. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது இதுவும் ஒரு வகையான ஒரு லேண்டன் லைட்டு. இதை வந்து ஸ்டடி லேம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில கஷ்டப்படுற பசங்க கூரை வீட்டில் இங்கே ஏரிய இடத்துல படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை டேபிள் லேம்ப்க்கு வெளிச்சம் பத்தலை, ஓகே, அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க ஒரு நல்ல யூனிக்கான டிசைனாக இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சோலார் பேனலோட வந்துடும். உள்ளரே லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. உங்களுக்கு இது மூலயமா நீங்கள் அடாப்டர் வச்சு நீங்கள் இதை சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஆன் சுவிட்சு, வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோயரும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குடிசை வீட்டில் உங்களுக்கு சுத்தமாக வெளிச்சம் இருக்காது, ஒரு இருட்டான ஏரியாவில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும், இல்லை வெளிச்சத்துக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே லோவர் ப்ராடக்ட் இது. ஓகே. எவ்வளோ பிரதர் இதோட ப்ரைஸ்? இதோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு 600 வருது. ஆஃபர் ப்ரைஸில் நம்ம ஒரு 500 தாராளமாக தரோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறதும் ஒரு ஸ்டடி லேம்ப் தான். இது பியூர் அண்ட் பியூர் ஸ்டடி லேம்ப் தான். டேபிள் லேம்ப்னு சொல்லலாம். உங்களுக்கு சோலார் பேனல் செப்பரேட்டாக வந்துடும். நம்ம ட்ராவலர்ஸ் நிறைய பேர் போய் அவுட் சைட்லலாம் லடாக் ஏரியாலலாம் டென்ட் போட்டு அந்த டென்ட்டில் வெளிச்சம் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கஸ்டமர், அவர் ட்ராவலர் அவர்.
ஸோ அவங்க லடாக் போகிறப்ப இந்த மாதிரி லைட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுற டென்ட்டில் டேபிள் மாதிரி வச்சு அவங்க பண்ணுற எடிட்டிங், அந்த சின்ன சின்ன ரைட்டிங்ஸ், டைரி இருக்கிற பழக்கம்லாம் இந்த லைட் மூலியமாக அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இதை நீங்கள் சோலார் பேனல் மூலியமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏசி அடாப்டர் வராது. இதுக்கு வந்து ஏசி அடாப்டர் வராது. இது ஒன்லி சோலாரில் மட்டும் ரன் பண்ணக்கூடியது. உள்ளாரே லித்தியம் அயன் பேட்டரி வந்துடும். சார்ஜிங் பேக்கப் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 4 to 5 hours பேக்கப் வரும். இதில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் லைட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேடியஸில் வேணாலும் நீங்கள் அதை டியூன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மோடில் ரன் ஆகும். இது வந்து உங்களுக்கு 1 year வாரண்டியோட கிடைக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் உள்ள பேட்டரி, ரீசெண்டாக வந்திருக்க பேட்டரி இது. ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 800 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஹோம் லைட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த பிராண்டில் ரொம்ப நல்ல செல்லிங் பாயிண்ட் உள்ள மாடல் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் வரும், ஒரு மொபைல் ஏசி சார்ஜர் ஒன்று வரும், ப்ளஸ் ஒரு பவர் பேங்க் மாதிரி இருக்கிற ஒரு லித்தியம் பாஸ்பேட், ஒரு ஹோம் லைட்டிங் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எல்இடியோட வந்துடும். ஒவ்வொரு எல்இடியும் உங்களுக்கு 3 watt வித் ஸ்விட்சிங் கண்ட்ரோலோட வந்துடும். ஒவ்வொரு எல்இடிக்கும் உங்களுக்கு 3 meters வரைக்கும் ஒயர் வரும். இதுக்குள்ள பேனல் இது. ஸோ இதுவும் உங்களுக்கு கேபிளோட வந்துடும். கேபிள் மூலிமா இதை நீங்கள் சோலாரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை சோலார் இல்லாத டைமில் எலக்ட்ரிசிட்டி மூலியமாகவும் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலாம். ஏதாவது ட்ரிப்பு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரிப்பு போகிறவங்க இப்போ அந்த ஹோம் லைட்டிங் சிஸ்டம் இது வந்து ட்ரிப்பு ட்ராவலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ட்ரெக்கிங்லாம் போவாங்க. ட்ரெக்கிங் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் எங்கே வேணால் இல்லை ஒயர் நல்ல 3 meter லென்ஸ் வரதுனால 3 meter லென்த் வரதுனால உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற இடத்துக்கு இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒர்க்கிங் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேபிளில் ஸோ 2 லைட்டுக்கும் தனித்தனி ஸ்விட்சிங் கண்ட்ரோல். ஒரு லைட்டுக்கு 2 மோடு வரும். இது ஹை, இது லோ. ஹை ஆஃப். அடுத்து இது லோ ஹை. உங்களுக்கு இதோட பேக்கப் வந்து உங்களுக்கு 6 to 8 hours பேக்கப் வரும். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 2200 வரும். அடுத்து இது வந்து 2200 வித் பேனல் எல்லாமே, வித் பேனல், ஏசி அடாப்டர். ஓகே. உங்களுக்கு மொபைல் சார்ஜர் கேபிள் கூட நீங்கள் வாங்க தேவையில்லை. மொபைல் சார்ஜர் கேபிளோட வந்துடும். ஸோ ட்ரெக்கிங்க்கு போகிறப்ப நீங்கள் ரெடியாக வந்து சார்ஜர் எடுக்கலன்னு சொல்லி கேட்டால் கூட பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா பேசாமல் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி நீரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து ஏதாவது சார்ஜ் போட்டுக்க முடியுமா? யூஎஸ்பி மூலியமா சார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளைன்சஸும் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. ஸோ இதுக்கு வரக்கூடிய வாரண்டி வந்து உங்களுக்கு 2 year வாரண்டியில் கிடைக்கும். எல்லாத்துக்குமே பேனலுக்கு பேனல் ஓவர்கம் எல்லாத்துக்குமே சேர்த்து 2 year வாரண்டி. ஓகே. 2200 rupeesக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான பொருள். ஏன்னா நார்மல் பவர் பேங்க்கு 1000 ரூபா வருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவர்கிட்ட வந்து ஏதாவது அக்சசரிஸ் நீங்கள் வாங்கணும், இல்லை வந்து ஏதாவது நீங்கள் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி பிரதர், நான் எல்லா டைமும் கேட்குறது தான், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். ஓகே. ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்றும் ஸ்பெஷலாக எல்லாருக்குமே வரக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இப்போ 1 kilowatt பண்ணுறாங்கன்னா அடிஷ்னல் சோலார் டெக்கரேட்டிவ் லைட்டில் நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஆமாம், ஃப்ரீ கிஃப்ட். அது முக்கியமாக இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகே. தேங்க்யூ சார். அவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.